மார்னிங் ஸ்டூடெண்ட் காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்க்க போகிறேன். சரியா? ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன் மை 80s மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் இன் இந்தியா வேர் கவர்மெண்ட் ஓன்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் வாஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். வித் த advent of private medical care, the need for health insurance was felt and various insurance companies introduced health insurance as a product. Presently, the health insurance is primarily in the form of mediclaim policy. அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 80s சரியா 1980 உடல்நல காப்பீடு 1980களின் காலகட்டம் வரை இந்தியாவில் பெரும்பாலான மருத்துவமனைகள் அரசின் வசமே இருந்ததால் இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது. 80 வரைக்கும் என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லுமே யார்கிட்ட தான் இருந்துச்சு? கவர்மெண்ட்டோட கையில் தான் வந்து இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே என்ன பண்ணாங்க? கவர்மெண்ட் வந்து இலவசமாக வந்து கொடுத்தாங்க. தனியார் மருத்துவமனைகளின் வருகையும் மருத்துவ காப்பீடு தேவையும் அதிகரித்தாலும் காப்பீடு நிறுவனங்கள் பல்வேறு மருத்துவ காப்பீடு திட்டங்களை அறிமுகப்படுத்தினர். அதேமாதிரி ப்ரைவேட்டு மெடிக்கல் கேர் சரியா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வித் அட்வென்ட் ப்ரைவேட் மெடிக்கல் கேர் அப்படிங்கிறாங்க. வருகையும் அதே மாதிரி மருத்துவ காப்பீடு தேவையும் அதிகரித்தனால என்ன ஆயிடுச்சு? காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து நிறையா வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்வேறு மருத்துவ காப்பீடு திட்டங்களை என்ன பண்ணாங்க? அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ காப்பீட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். தற்போது மருத்துவ கோர்மை திட்ட ஆவணம் இன்சூரன்ஸ் என்னது? மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி. சரி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. முதன்மையான இடத்தை பிடித்துள்ளது. ப்ரைமரிலி என்னது ஃபார்மை வந்து அது வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இஸ் ஏ கான்டாக்ட் பிட்வீன் அண்ட் இன்சூரர் அண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் இன் which the insurer agrees to provide specified health insurance. Insurer agrees to provide specified health insurance at an agreed upon price premium. Disability resulting from illness or accident may be peril to family because it not only cut off income but also create large medical expenses. Health insurance is taken as safeguard against rising medical cost. It provides risk coverage against unforeseen health expenditure that may result in ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப் அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ காப்பீடு என்பது காப்பீடு நிறுவனங்களுக்கும் தனிநபர்கள் அல்லது மனித குழுக்களுக்கும் இடையே ஏற்படும் ஒப்பந்தம் ஆகும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசினா யார் யாருக்கு? இன்சூரர் அண்ட் இண்டிவிஜுவல் ஆர் குரூப்பு ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பண்ண நடுவில் வந்து ஏற்படக்கூடிய என்னது கான்டாக்ட் அப்படிங்கிறாங்க. இந்த ஒப்பந்தப்படி காப்பீட்டு தருணர் குறிப்பிட்ட அளவு முனையும் பெற்றுக்கொண்டு குறித்த காலத்துக்கு உடல்நல காப்பீட்டை வழங்க ஒப்புக்கொள்கிறார். இன்சூரர் வந்து என்ன பண்ணுறாரு? ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடில் என்னது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ப்ரீமியமாக வந்து கொடுத்து அதுக்குண்டான பாலிசி என்ன பண்ணிக்கிறாரு? வந்து ஒப்புக்கொள்கிறாரு. நோய் அல்லது விபத்து குடும்பத்தின் வருவாயை மட்டும் பாதிப்பதில்லை, மாறாக பெருமளவு மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தி விடுகிறது. அதேமாதிரி என்ன ஆகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ண உடல்நல குறைவுனால நோய் இல்லாட்டி விபத்து குடும்பத்தோட வருமானம் இதெல்லாம் பாதிப்பதில்லை அப்படிங்கிறாங்க. மாறாக பெருமளவு மருத்துவ செலவை ஏற்படுத்தி விடுகிறது. இதெல்லாம் வந்து நோய் விபத்தில் ஏற்பட்ட என்னது குடும்ப வருமானத்தை பாதிக்கிறது இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது? அவங்களோட மருத்துவ செலவு வந்து ஏற்படுத்தியது. மருத்துவ செலவுகளில் இருந்து மருத்துவ காப்பீடு பாதுகாப்பு அளிக்கிறது. அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணுது? நம்மளுக்கு வந்து கை வந்து கொடுக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? இது எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளில் ஏற்படும் நிதி நெருக்கடியிலிருந்து விடுபட இழப்பீடு வழங்குகிறது. அப்போ ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுலேருந்து நம்மளுக்கு நெருக்கடியிலேருந்து விடுபட நம்மளுக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீட்டின் வகைகள். சரியா? அதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. டைப்ஸ் ஆஃப் என்னது? இன்சூரன்ஸ் பாலிசி. There are mainly 3 types of health insurance cover individually mediclaim. சரியா? அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் தனிநபர் மருத்துவ காப்பீடு. இட் கவர்ஸ் த ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஃபார் அன் இண்டிவிஜுவல் அப் டு த சம் அஷ்யூர்டு லிமிட் அப்படிங்கிறாங்க.
தனிநபர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வரை மருத்துவ செலவுகளை ஈடு செய்கிறது. அப்போ இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இன்சூரன்ஸ் அமௌண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி. இட் கவர்ஸ் த ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஃபார் என்டையர் ஃபேமிலி அப் டு த சம் அஷ்யூர்டு லிமிட்டு. அதேமாதிரி குடும்ப நல திட்டாவணம். இது ஒரு குடும்பத்திற்கு குறிப்பிட்ட தொகை வரையிலான மருத்துவமனை செலவுகளை ஏற்றுக்கொள்கிறது. சரியா? அப்போ குடும்பத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை கொண்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து லிமிட்டாக வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் செலவு வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு யூனிட் லிங்க்டு ஹெல்த் பிளான்ஸு. திஸ் பாலிசி கம்பைன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு பேஸ் பேங்க்கு அண்டு அமௌண்ட்டு அட் த எண்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் டேர்ம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலீடு இணைந்த காப்பீடு திட்டங்கள். இத்திட்டம் மருத்துவ காப்பீடு மற்றும் முதலீட்டுடன் ஒருங்கிணைந்த திட்டமாகும். காப்பீட்டு விதிகளுக்கு உட்பட்டு திட்டாவண முடிவில் ஒரு குறிப்பிட்ட தொகை காப்பீடு நிறுவனம் வழங்குகிறது. சரியா? ஒரு மருத்துவ காப்பீடு திட்டாவணத்தில் முதலீட்டு ஒருங்கிணைந்த திட்டமாகும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து விதிகளுக்கு உட்பட்டு ஒரு தொகை வந்து காப்பீட்டு நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் கவரேஜ். மருத்துவ காப்பீடு பின்வரும் இழப்பீடுகளை வழங்குகிறது. சரியா? மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இட் கவர் தி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன், நர்சிங் ஹோம் பில்ஸ் அண்டு டாக்டர் சர்வீசஸ். மருத்துவ செலவுகள், மருத்துவமனை செலவுகள், வீட்டுடைய மருத்துவ செலவுகள் மற்றும் மருத்துவர்களின் சேவைக்கான கட்டணங்களை வழங்குகிறது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவமனை செலவுகள். அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வீட்டுடைய மருத்துவ செலவுகள் மற்றும் மருத்துவரின் சேவைக்கான கட்டணங்களை என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து வசூலிக்கிறாங்க. அடுத்தது டிசபிலிட்டி இன்கம். இட் ரீப்ளேஸ் த இன்கம் லாஸ்ட் வைல் த இன்சூர்டு இஸ் அனேபிள் டு ஒர்க். வருவாய் இழப்பு. காப்பீட்டு பெறுநர் வேலைக்கு செல்ல இயலாமையால் ஏற்பட்ட வருவாய் இழப்பை ஈடுகட்டுகிறது. சரியா? அவர் வந்து என்ன பண்ணல, வேலைக்கு வந்து போகாத சுச்சுவேஷன் வந்தாக்கா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கிளைம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிளைம் செட்டில்மெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க போகோ சாரி இது மாதிரி. சரியா? அதே மாதிரி இந்த வண்டி வந்து இடிச்சுக்குது, ரெண்டு பக்கம் வந்து என்ன வருது. அப்போ இது மாதிரி சுச்சுவேஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அது வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதே நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தெர் ஆர் டூ. சரியா? தெர் ஆர் என்ன பண்ணுறாங்க, டூ வே வித் ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ன பாலிசி அப்படிங்கிறாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேஷ்லெஸ்னால் த கிளைம் அமௌண்ட் நீட் டு பி approved by the TPA and the hospital settle the amount with the TPA. TPA or third party administrator is a middleman between insurer and the என்னது கஸ்டமர் அப்படிங்கிறாங்க. ரொக்கம் இல்லாமல். சரியா? இழப்பீடு கோரின்ற தொகைக்கு மூன்றாம் நபர் நிர்வகிப்பாளர் அனுமதி வேண்டும். சரி, தேர்டு பார்ட்டி அட்மினிஸ்ட்ரரோட பர்மிஷன் வந்து வேணும். மருத்துவமனைக்கு மூன்றாம் நபர் நிர்வகிப்பாளர் தொகை செலுத்துகிறார். அதேமாதிரி மருத்துவமனைக்கு தேர்டு பார்ட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்கள அட்மினிஸ்ட்ரேட்டராக என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பே வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் நபர் நிர்வகிப்பாளர் என்பவர் காப்பீடு தருநருக்கும் காப்பீடு பெறுநருக்கும் இடையிலான பொது நபர் ஆவார். இன்சூரருக்கும் அண்டு கஸ்டமருக்கும் என்னது நடுவில் இருக்க மிடில் மேன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ரீஇம்ப்ரெஸ்மெண்ட். சரியா? ரீஇம்ப்ரெஸ்மெண்ட்னா திரும்ப பெறுதல். சரியா? ரீஇம்ப்ரெஸ்மெண்ட்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப பெறுதல் அப்படிங்கிறாங்க. இதில் தேர்டு இன்சூரர் அவைல்ஸ் himself ஆஃப் த ட்ரீட்மெண்ட் அண்ட் செட்டில் த ஹாஸ்பிட்டல் பில்ஸ் டைரக்ட்லி அட் த ஹாஸ்பிட்டல். தேர்டு இன்சூர்டு கேன் கிளைம் ரீஇம்ப்ரெஸ்மெண்ட் லேட்டர் அண்ட் பை சப்மிட்டிங் ரெலவெண்ட் பில்ஸ் டாக்குமெண்ட் ஃபார் த கிளைம்டு அமௌண்ட் டு த TPA தேர்டு பார்ட்டி அட்மினிஸ்ட்ரார். சரியா? திரும்ப பெறுதல். காப்பீட்டு பெறுநர் மருத்துவமனை செலவுகளுக்குரிய பணத்தை செலுத்தி உரிய ரசீதுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? காப்பீடு வந்து யார் வந்து பெறுறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன பண்ணிக்கணும், ரெசிப்டை வந்து வாங்கி என்ன பண்ணிக்கணும், அதுக்குண்டான அமௌண்ட் வந்து பே வந்து பண்ணணும். பிறகு அந்த ரசீதுகளை இழப்பீடு கோரிமை பெற மூன்றாம் நபர் நிர்வாகிப்பாளரும் அழைத்து உரிய தொகை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கணும், ஏதாச்சும் உடம்பு முடியல, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போ அங்கே வந்து ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ ஏதாச்சும் பில், ஏதாச்சும் பெட் சார்ஜு இல்லாட்டி ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, இது மாதிரி சார்ஜஸ் வந்து
என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. மெடிக்கல் சார்ஜ் இது மாதிரி இருந்துச்சுன்னா ரிசிப்ட் வாங்கி வச்சுட்டு அந்த ரிசிப்ட் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து யார்கிட்ட தேர்டு பார்ட்டிகிட்ட கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், கிளைம் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மிஸ்லேனியஸ் இன்சூரன்ஸு, இதில் வந்து மிஸ்லேனியஸ் இன்சூரன்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோட்டார் வெஹிக்கல் இன்சூரன்ஸு. சரியா, ஃபஸ்ட்டு மோட்டார் வாகன காப்பீடு அப்படிங்கிறாங்க. சரியா, திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஆட்டோ இன்சூரன்ஸு. திஸ் பாலிசி கம்ஸ் அண்டர் ஜென்ரல் இன்சூரன்ஸு. This insurance has become very popular and is gaining importance. In motor insurance, the owner liability to compensate people who were killed or injured through an accident is passed on to the insurance company. The premium rate under the policy is standardized. சரியா, இது தானியங்கி வாகன காப்பீடு என்றும் அழைக்கப்படுகிறது. இது வந்து ஆட்டோ இன்சூரன்ஸுங்கிறாங்க. சரியா, அதே மாதிரி இது பொது காப்பீட்டின் கீழ் வருகிறது. இது ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கு கீழே இது வந்து வருதுங்கிறாங்க. இத்திட்டம் தற்போது மிகவும் பிரபலமடைந்து முக்கியத்துவம் பெற்று வருகிறது. இது வந்து ரொம்ப பாப்புலர் வந்து ஆயிடுச்சு. இதே மாதிரி என்ன ரொம்ப கெயினாக வந்து இருக்குது. காப்பீடு செய்யப்பட்ட மோட்டார் வாகனம் மோதி உயிரிழந்தவருக்கு அல்லது பாதிக்கப்பட்டவருக்கு உரிமையாளர் அளிக்க வேண்டிய இழப்பீட்டு காப்பீட்டை நிறுவனம் வழங்குகிறது. சரியா, காப்பீடு வந்து நம்ம வந்து செஞ்சுருந்தோன்னாக்கா வாகனம் மோதி உயிரிழந்துட்டாருனாக்கா இல்லை பாதிக்கப்பட்டாருனாக்கா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, உயிரிழந்தோட பாதிக்கப்பட்டவருக்கு உரிமையாளர் அளிக்க வேண்டிய இழப்பீட்டு காப்பீட்டு நிறுவனங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து வழங்குறாங்கங்கிறாங்க. இக்காப்பீட்டுக்கான முனையும் உரிய முறையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரியா, அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உரிய முறையில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா அது வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி, அதேமாதிரி பர்குலரி இன்சூரன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கொள்ளைசார் காப்பீடு. சரியா, கொள்ளைசார் காப்பீடு. திஸ் பாலிசி கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எனி லெஸ் ஆஃப் டேமேஜ் due to theft, heresy, burglary, house breaking and act of such nature of covered by this policy. Compensation as actual loss is done. சரியா, கொள்ளைசார் காப்பீடு சொத்து காப்பீட்டில் வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் சொத்து சேதமடைதல், திருட்டு, கொள்ளை, வீட்டின் பூட்டை உடைத்து திருடுதல், இயற்கையால் ஏற்படும் இழப்புகள் ஆகியவற்றுக்கு இழப்பீடு வழங்குகிறது. உண்மையாக ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்கிறது அப்படிங்கிறாங்க. சரியா, புரிஞ்சுதா? கொள்ளைசார் காப்பீட்டில் வீட்டை உடச்சி என்ன பண்ணிட்டாங்க, திருடிட்டாங்க, இயற்கையாக ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆகிடுச்சு, இது மாதிரிக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, காம்பன்சேஷன் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட்டு நீட் நாட் எக்ஸிட் அட் த டைம் ஆஃப் பாலிசி பட் சுட் பி ப்ரெசன்ட் அட் த டைம் ஆஃப் த்ரெஃப்ட். திட்டானம் எடுக்கும் நேரத்தில் பெருநலன் இல்லாவிட்டாலும் இழப்பு ஏற்படும் நேரத்தில் இருக்க வேண்டும். சரியா, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா திட்டானம் பாலிசி வந்து எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சும்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இழப்பு ஏற்படும் நேரத்தில் இருக்க வேண்டும். நம்ம எடுக்கக்கூடிய பாலிசி வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆபத்து வர நேரத்தில் என்ன பண்ண அது வந்து உதவக்கூடியதாக வந்து இருக்கணுங்கிறாங்க. அதேமாதிரி த பிரின்சிபல்ஸ் ஆஃப் காசஸ் ப்ராக்சிமா இஸ் ஆல்சோ அப்ளை டு இட். த இன்சூரன்ஸ் கம்பெனி வுட் pay only if the proximate causes falls under the policy. அண்மை காரண கோட்பாடு இதற்கு பொருந்தும். காப்பீடு செய்யும் போது தெரிவிக்கப்பட்ட காரணம் அண்மை காரணமாக இருத்தல் வேண்டும். சரியா, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அண்மை காரணம் வந்து காப்பீடு செய்யும் போது தெரிவிக்கப்பட்ட காரணமாக அண்மை காரணம் நம்ம வந்து என்ன பாலிசி வந்திருக்கோமோ நம்மளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுனாக்கா நம்ம எடுக்கக்கூடிய காப்பீடு வந்து அதை சார்ந்ததாக வந்து இருக்கணும். திருட்டு காப்பீடுனாக்கா தெஃப்ட்டுக்கு இன்சூரன்ஸு அதான் வந்து இருக்கணும். பர்குலரினாக்கா கொள்ளைசார் காப்பீடு அது வந்தாக்கா அதான் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னது கேட்டல் இன்சூரன்ஸுங்கிறாங்க. This is a bond in which a sum of money is secured to the insured in case of an event of death of animal like bull, buffaloes, cows and heifer. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்னன்ட்டு the causes of death may be an accident, disease or pregnant condition etc. The insurance normally agrees to pay excess in case of loss அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்டல் இன்சூரன்ஸ் கால்நடை காப்பீடு. எருதுகள், எருமைகள், பசுக்கள் போன்ற கால்நடை விலங்குகளுக்கு இறப்பு நிகழ்வதால் ஏற்படும் இழப்பிற்கு
இழப்பீடு நிதியுதவி வழங்கும் காப்பீடு கால்நடை காப்பீடு ஆகும். சரியா? இது மாதிரி விலங்குகள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சுச்சுவேஷன் வரும்போது அதுக்கு மேலே இன்சூரன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்கனாக்கா அது என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொடுப்பாங்க. இறப்பிற்கான காரணம் விபத்து, நோய், கர்ப்பிணித்தன்மை ஆகியவையாக இருக்கலாம். சரியா? அந்த இறக்கக்கூடியதுக்கு காரணம் வந்து என்ன வந்து இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா விபத்து, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, இல்லாட்டி டிசீஸு, நோய், சரியா, ப்ரெக்னன்ட் கண்டிஷன், இது மாதிரி வந்து இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி காப்பீட்டு தரனர் வழக்கமாக இழப்பிற்கு அதிகமாக செலுத்த ஒப்புக்கொள்கிறார். சரியா? என்ன பண்ண இன்சூரர் வந்து நார்மலி அக்ரிஸோட என்ன பண்ணிக்கிறாங்க, எக்ஸஸாக வந்து பே பண்ணுறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஓகே வந்து சொல்லிடுறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கிராப் இன்சூரன்ஸ். கிராப் இன்சூரன்ஸ் பயிர் காப்பீடுங்கிறாங்க. This policy is to be provide financial support to farmer in case of a crop failure due to drought or flood. சரியா? It generally cover all risk of loss or damage relating to production of rice, wheat, millet, oil seeds and pulses etc. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடுங்கிறாங்க. பயிர் காப்பீடில் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா வறட்சி, வெள்ளம் போன்ற காரணங்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் போது இழப்பீடு வழங்குவதற்காக செய்யப்படும் காப்பீடு வேளாண்மை காப்பீடு ஆகும். சரியா? நார்மலாக என்ன சொல்கிறாங்கனாக்கா வறட்சி, சரியா, வறட்சி, அதேமாதிரி வெள்ளம், சரியா, வெள்ளம்னாக்கா மழை காலத்தில் வெள்ளம் வந்துருச்சு, சரியா, இது மாதிரி சுச்சுவேஷனில் விவசாயிகளுக்கு ஏதாச்சும் ஒரு இழப்பீடு வந்து ஏற்பட்டாக்கா அது வந்து ஃபார்மருக்கு வந்து சரியா ஏற்பனா அதை வந்து சரி செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இதை வந்து கொண்டு வந்திருக்காங்கங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காப்பீடு வேளாண்மை காப்பீடு செய்யப்படும் காப்பீடு வேளாண்மை காப்பீடு ஆகும். சரியா? அதே மாதிரி நெல், கோதுமை, கம்பு, எண்ணெய் வித்துக்கள் மற்றும் பருப்பு வகைகள் போன்ற பயிர்களுக்கு ஏற்படும் இழப்பு மற்றும் சேதங்களை ஈட்டுறுதி அளிக்கிறது அப்படிங்கிறாங்க. இதில் எல்லாம் வீட்டு, ரைஸு, பல்சஸ்ஸு, ஆயில்ஸு, சீட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து ஆனாக்கா அதுக்குண்டான என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு உண்டான இழப்பீடை வந்து கொடுத்து வந்து சீர் வந்து படுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிவிட்டு